சென்னையின் 4வது பெரிய ரயில் டெர்மினஸாக மாறப்போகிறது தெரியுமா? சென்னையில் நீண்ட காலமாக எதிர்பார்க்கப்பட்ட 4வது ரயில் முனையமாக பெரம்பூர் ரயில் நிலையம் மாறப்போகிறது. இந்தியாவில் ஒரு பழமையான மற்றும் குறிப்பிடத்தக்க ரயில் நிலையங்களில் ஒன்றான சென்னை பெரம்பூர் ரயில் நிலையத்திற்கு புது பொலிவு கிடைக்கப் போகிறது. வில்லிவாக்கத்தில் முதலில் திட்டமிடப்பட்ட சென்னைக்கான 4வது ரயில் முனையம் இப்போது பெரம்பூரில் நிறுவப்படும். இதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பை தெற்கு ரயில்வே வெளியிட்டுள்ளது. பிரிட்டிஷ் காலனித்துவ காலத்தில் நிறுவப்பட்ட பெரம்பூர் ரயில்வே டெர்மினல் வளமான வரலாற்றை கொண்டுள்ளது. தெற்கு ரயில்வே மண்டலத்தின் ஒரு பகுதியாக இருந்து வருகிறது. சென்னையின் வடக்கு பகுதியில் அமைந்துள்ள பெரம்பூர் ஒரு பெரிய குடியிருப்பு மற்றும் தொழில்துறை பகுதியாகும். ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் புதுடெல்லியில் இருந்து காணொலி மூலம் பேசுகையில் தமிழகத்தின் ரயில்வேக்கு கணிசமான பட்ஜெட் ஊக்கத்தை அறிவித்தார். 2024-2025 ஆண்டில் மாநிலத்திற்கு 6362 கோடி ரூபாய் கிடைக்கும். இது கடந்த ஆண்டு 6080 கோடி ரூபாயாக இருந்தது. 33,467 கோடி மதிப்பிலான தமிழகத்தில் 77 ரயில் நிலையங்களின் வளர்ச்சி உள்ளிட்ட திட்டங்களை வைஷ்ணவ் எடுத்துரைத்தார். தமிழக தலைநகரான சென்னையின் பல்வேறு மாநிலங்களில் இருந்தும் வருபவர்களுக்கு ஒரு முனையமாக செயல்பட்டு வருகிறது. வேறு நாடுகளில் இருந்து இந்தியா வரும் அண்டை மாநிலத்தவர் கூட சென்னை விமான நிலையம் வந்து அங்கிருந்து தங்கள் மாநிலங்களுக்கு ரயில் மூலமாக செல்வதுண்டு. இதனால் சென்னையின் ரயில் போக்குவரத்து வெளி மாவட்டங்கள், வெளி மாநிலங்கள் என அனைத்து சேவைகளுக்கும் இன்றியமையாததாக உள்ளது. சென்னையின் சென்ட்ரல், எழும்பூர், தாம்பரத்தை தொடர்ந்து சென்னையின் 4வது ரயில் முனையமாக பெரம்பூர் ரயில் நிலையத்தை மாற்றிட ரயில்வே அமைச்சகம் ஒப்புதல் வழங்கியிருக்கிறது. பெரம்பூர் லோகோ ஒர்க்ஸ் அருகே உள்ள ரயில்வே கிடங்கை அகற்றிவிட்டு புதிய ரயில் முனையம் அமைக்க ரயில்வே துறை உத்தரவு பிறப்பித்துள்ளது. அதிகரிக்கும் வெளிமாநில ரயில் பயணிகள் எண்ணிக்கையும் மாநகர போக்குவரத்து நெரிசலையும் கருத்தில் கொண்டு பெரம்பூரில் இந்த ரயில் முனையத்தை அமைக்க திட்டமிடப்பட்டுள்ளது. இங்கிருந்து பெரும்பாலான வடக்கு நோக்கி செல்லும் ரயில்கள் இயக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது.